டேக்வாண்டோ மாஸ்டரை ரகசியமாக இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட மருத்துவ மாணவியை அவரின் தந்தையே அடித்து கொலை செய்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிக்கலான காதல் விவகாரம் கடைசியில் கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? சேலம் மாவட்டத்தில் உள்ள நல்லாம்பட்டி பகுதி திடீரென பதற்றத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டிருந்தது. அங்கிருந்த குடியிருப்பின் மேல்தளத்தில் கட்டப்பட்டிருந்த சிறிய அறையில் இளம் பெண் ஒருவர் சடலமாக கிடப்பதாக இரும்பாலை காவல்துறையினருக்கு தகவல் சென்றிருக்கிறது. நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். உயிரிழந்தவர் 22 வயதான வர்ஷினி. திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூரைச் சேர்ந்த வரதராஜன் என்பவரின் செல்ல மகள். சேலத்தில் உள்ள பிரபல சித்த மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து வந்த வர்ஷினி அவரது தோழியுடன் நல்லாம்பட்டியில் வாடகைக்கு வீடெடுத்து தங்கியுள்ளார். இந்நிலையில் புத்தாண்டு விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு சென்ற வர்ஷினியின் வகுப்பு தோழி ஹாலிடேவை கொண்டாடிவிட்டு புதன்கிழமையன்று அறைக்கு திரும்பியுள்ளார். அப்போது அறை வெளிப்புறமாக தாழிட்டு இருக்க சந்தேகத்துடனேயே கதவை திறந்த மாணவிக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. உள்ளே வர்ஷினி பேச்சு மூச்சின்றி பிணமாக கிடந்துள்ளார். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் வர்ஷினியின் தந்தையும் தாயும் கடந்த திங்கட்கிழமை மகளை பார்ப்பதற்காக வந்து சென்றது தெரிய வந்திருக்கிறது. அப்போது வர்ஷினிக்கும் வரதராஜனுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விசாரித்த போது வர்ஷினியின் சிக்கலான காதல் விவகாரம் ரிவீல் ஆகியுள்ளது. அந்த இளம்பெண் 40 வயதான டேக்வாண்டோ மாஸ்டர் ஒருவரை காதலித்து வந்திருக்கிறார். அந்த நபருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகளும் உள்ளனர். மகளின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என பயந்த பெற்றோர் காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆனால் டேக்வாண்டோ மாஸ்டரை ஏற்கனவே 2வது திருமணம் செய்து கொண்டதாக கூறி வர்ஷினி பெற்றோரை அதிர வைத்திருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக சென்ற திங்கட்கிழமையே மகளை கட்டாயப்படுத்தி திருநெல்வேலிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். ஆனால் பெற்றோருடன் நெல்லை பேருந்து நிலையம் வரை சென்ற வர்ஷினி அங்கிருந்து வீட்டிற்கு செல்வதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டு பிடிவாதமாக மீண்டும் சேலத்தில் உள்ள அறைக்கே திரும்பியுள்ளார். மகளின் இந்த செயலால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான வரதராஜனுக்குள் கொலைவெறி எழுந்ததாக தெரிகிறது. இந்த சூழலில்தான் கடந்த 7ஆம் தேதி நல்லாம்பட்டியில் உள்ள வர்ஷினி தங்கியிருக்கும் அறைக்கு ரகசியமாக வந்த வரதராஜன் அங்கு மகளுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஆனால் காதல் மயக்கத்தில் இருந்த வர்ஷினி பெற்று வளர்த்த தந்தையின் பேச்சை கேட்க மறுத்ததால் வரதராஜன் தூக்கி வளர்த்த மகள் என்றும் பாராமல் கண்மூடித்தனமாக அடித்தே கொலை செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதோடு வர்ஷினி உயிரிழந்த பிறகு அவருடைய செல்போனை எடுத்துக்கொண்டு வரதராஜன் தலைமறைவாகி இருப்பதும் காவல்துறையினரின் விசாரணையில் உறுதியாகியுள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள வரதராஜனை வலைவீசி தேடி வருகின்றனர். அதோடு வர்ஷினியின் செல்போனை எடுத்துச் சென்றது ஏன் என்ற கேள்விக்கான விடையையும் தேடி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.